வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் வர சொன்னதில் அவரை பார்க்க நியூமராலஜிஸ்ட் சக்திவேல் வந்திருக்காரு. அவரும் மனோஜும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஜீவா நறுக்கு நறுக்குன்னு இடையில கேள்வி கேட்டு விடுறாங்க. அப்படி அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு தான், நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேம்மா, எல்லாரையும் நான் தேடி போக முடியாதுல்ல, இந்த மாதிரி ஆளுங்க சொன்னாதான் அதை நம்பி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சக்திவேல் தன்னோட அருமை பெருமைகளை சொல்லி மனோஜை போஸ்ட் போட சொல்றாரு. நான் போஸ்ட் போடுறேங்க சார்னு உடனே ஒத்துக்கிறாரு பப்பரப்பா மனோஜ். ஆனா மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்ல, எதுக்கு என்னை பத்தி பேசுறதுக்கான்னு கேட்குறாரு சக்திவேல். இல்லை சார், ரோஹிணியை என்னை பிரியறேன்னு சொல்கிறப்போ அது ஒரு மாதிரி என்னை அஃபெக்ட் பண்ணுதுங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பப்பரப்பா மனோஜ், இப்போ வரைக்கும் நீங்கள் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சக்திவேல் படக்குன்னு சொல்லிட, என்னங்க சார்னு அதிர்ச்சியாக நிமிந்து பார்க்குறாரு மனோஜ். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும்போது அதை நோக்கி ஓடணும். இப்போ டைவர்ஸ் கொடுக்காம அந்த பொண்ணு கூடவே இருந்தா நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆக முடியுமா அப்படின்னு நியூமராலஜிஸ்ட் கேட்க மனோஜ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுவும் சரிதான்னு தலையாடுறாரு. அப்புறம் என்ன, முன்னாடி போகிறதுல மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் ஸ்டெடியாக இருக்கணும். பழைய விஷயங்களை விட்டு போனாதான் புது விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வரும். இப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்கு. ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து கோடி கோடியாக உங்கள் காலில் கொட்ட போகிறாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அது ஓகே தான், ஆனால் ரோகிணி கேட்குற அந்த 5 லட்சத்தை எப்படி கொடுக்க போறேன்னு தான் தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதான் கோடி கோடியாக கொடுக்க ஒரு குடும்பம் ரெடியாக இருக்குல்ல, அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு 10 லட்சம் அட்வான்ஸாக வாங்குங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, திகச்சு போகிற மனோஜ், அட்வான்ஸா எதுக்குன்னு கேட்குறாரு. அந்த 10 லட்சத்தை வாங்கி அதில் ஒரு 5 லட்சத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துடுங்க, டைவர்ஸ் விஷயம் முடிஞ்சிரும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கொஞ்சம் யோசனையா கொடுப்பாங்களாங்கிறாரு மனோஜ். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டா 10 லட்சம் மட்டும் இல்லை 10 கோடி கூட கொடுப்பாங்க அப்படின்றாரு அவர் நம்பிக்கையா. ஓ அப்படின்னு அவரை சுத்தி பரபரபம் அப்படின்னு பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சார் பிசினஸ் டீல் மாதிரி சொல்றீங்கன்னு ஜீவா கேட்க, வாழ்க்கையே ஒரு பிசினஸ் டீல் தாம்மா, ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு அவங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு பணம் வேணும், இந்த டீலை பேசி பாருங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. அந்த இன்னொரு 5 லட்சத்துக்கு அவர் கணக்கே சொல்ல, ஒருவேளை அது இவருக்கோ, அப்ப நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான்னு மனோஜ் கேக்குறாரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், உங்க டைம் லைன்ல அது இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 1000 மாப்பிள்ளை கிடைக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு பணக்கார பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவர் முகம் வாடி போயிடுது. இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்ல உடனே அப்படியே பிரைட்டாக நிமிந்து பார்க்குறாரு. விட்டுறாதீங்கன்னு சொல்ல ரொம்பவே யோசிக்கிறாரு மனோஜ். வீட்டில் விஜய் அவங்க ஆஸ்தான சேரில் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்க, உள்ளர அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாரு முத்து. வாடா முத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, வர்ற முத்து சோஃபாவில் உட்கார்றாரு. அப்பா, சத்யா ரேகா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சுப்பா, பாட்டி வீட்டில் தான்ப்பா கல்யாணம், நாளைக்கு அத்தை சீதா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போறாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே கண்மூடி சாஞ்சிட்டு இருந்த விஜயா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கிச்சன் பக்கம் இருந்த மீனாவும் இந்த பக்கம் ரூம்ல இருந்து ஸ்ருதியும் ரவி அங்கே வர்றாங்க. நீ சொல்றதும் சரிதான்டா, நியாயப்படி சிந்தாமணி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், வீட்டுக்கே ரவுடிங்களோட வேலையை காட்டிட்டு போயிட்டா, அதுக்கு இப்படி செய்யறதுதான் நல்லது, செஞ்சிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எங்க இன்னும் அங்கிருந்து எந்த கருத்தும் வரலையே அப்படின்னு அம்மாவை திரும்பி பார்க்குறாரு முத்து. அவங்க ஒரு அழகான பிளாக் கலர் செட்டிநாடு காட்டன்ல கலக்கலா உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா, சத்யாவுக்கு நாம தான் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னு முத்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்ல, இதெல்லாம் நீ சொல்லணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவங்க அம்மாவை மறுபடியும் பார்த்துட்டு, இல்லைப்பா, அம்மாவுக்கு மீனா வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, படார்னு நிமிந்து உட்கார்ற விஜயா, நான் ஏன்டா வரலன்னு சொல்ல போறேன், மீனா குடும்பமும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு எல்லாருக்கும் படக்குன்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சிட்டு இருக்காங்க விஜயா. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட விஜயாவை பார்த்துட்டு இருக்க, ஏன் நான் கரெக்டாக தானே சொன்னேன்ற மாதிரி விஜயா எல்லாரையும் பார்க்குறாங்க. அதிர்ச்சியிலேருந்து கொஞ்சம் வெளியே வர்ற முத்து, அப்பா அம்மாவா இப்படி சொல்கிறாங்க, நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கும் சந்தேகமாக தான்டா இருக்கு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க, குடும்பத்தில் விசேஷம்னா போய் தானேங்க ஆகணும் அப்படின்னு விஜயா கேட்க, அப்படியா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமான்ற மாதிரி விஜயா சின்ன புன்னகையோட லைட்டாக சாஞ்சு உட்கார,
நீ பேசுறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமா ஆண்டி, திடீர்னு இப்படி ஷாக் கொடுக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதியும் கேட்க அப்படியே ரொம்ப பெருமையா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியே இரு அதுவே போதுங்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா மிதப்பா தலைய நிமித்தி, நான் என்ன இவ வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிட்டு வரவா போறேன்? அந்த பிச்சைக்கார பைய சிந்தாமணி பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்த்து சிந்தாமணி கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்கணும். இவங்க பாட்டுக்கு ரகசிய கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ணலான்னு விஜயா அவங்க பிளானை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சீரியஸா யோசிக்கிறத இவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. அவங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே ஒரு சின்ன புன்னகை முகத்துல படர உட்கார்ந்துருக்க இவங்க எல்லாரும் பீதியோட பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ அம்மாவே வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா, இதுக்கு மேல கல்யாணத்தை சிறப்பா நடத்திடலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமா சொல்ல, நீ செய்யறத செய், நான் செய்ய வேண்டியதை சிறப்பா செய்யறேன் அப்படின்ற சிரிப்போட விஜயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப முடியாத பார்வை பார்க்குற மீனா ரொம்ப நன்றி அத்தைன்றாங்க. எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றேன்றாங்க விஜயா. அத்தை, என் தம்பி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க மீனா. அப்படின்னு விஜயா தலையாட்டிட்டு இருக்கும் போதே, அம்மா அப்படின்னு வேகமா படியேறி மனோஜ் வீட்டுக்குள்ள வர்றாரு. வாடா வாடா மனோஜ், நாளைக்கு மீனாவோட தம்பிக்கும் சிந்தாமணி மகளுக்கும் கல்யாணம், நாமெல்லாம் போகிறோம் அப்படின்றாங்க விஜயா உள்ளர வந்த மனோஜ் கிட்ட. அம்மா எனக்கு வேலை இருக்குமா, பிஸ்னஸை விட்டுட்டுலாம் வர முடியாதுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஐயோ இவங்கிட்ட போய் சொல்கிறாங்களே, எங்கேயாவது உளறி 7:30 இழுத்து வச்சிருவானே அப்படிங்கிற மாதிரி முத்து அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு ஜாட காட்டிட்டு போச்சுன்னு நெஞ்சில் கைய வச்சிட்டு இருக்காரு. ஆனால் விஜயாவோ மனோஜோ இதெல்லாம் கவனிக்கல. ஏய் நம்ம வீட்டு கல்யாணம்டா, போயிட்டு வந்துடலான்னு விஜயா சொல்றாங்க. அப்பாடா அம்மா சொல்லிட்டாங்க, இனி பிரச்சனை இல்லைன்னு நிம்மதியா நெஞ்சில இருந்து கையெடுக்கிறாரு முத்து. அம்மா நான் தான் சொல்றேன்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு சோஃபாவோட சேரை இழுத்து போட்டு விஜயா பக்கத்துல உட்கார்றாரு மனோஜ். என்னடா விஷயம்னு விஜயா கேட்க, அது இல்லைம்மா என் ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கார்ல அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, ஆமாங்கிறாங்க விஜயா. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்போ இதுக்கு இந்த பணக்கார ஃபேமிலின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரின்னு விஜயா பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இந்த சினிமாக்களில் வர்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு மனோஜ் லைட்டாக தயங்க. சரி அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. எல்லாரும் மூச்சு விட கூட மறந்து இங்கே மனோஜ் சொல்றதை கேட்கறதுக்கு தயாராக உட்கார்ந்துருக்காங்க. ஓ அப்படின்னு விஜயா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க, நல்ல பொண்ணு தான் ஆனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லையா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோன்ற மாதிரி பார்க்குறாங்க விஜயா. எல்லாரும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிடா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்க, இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும்னா அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா இது எல்லாமே சரியாயிடும்னு நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் சொன்னாங்களாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, யாரும் எதுவும் குறுக்க பேசாம அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்ப கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அவர் முகத்துல வெக்க கோடுகள் அப்படியே வந்து விழுது. அதுக்கு இல்லம்மா, நம்ம சந்தோஷ் ப்ரோ இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா. அவரு அந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாரு அப்படின்னு ஒரு வழியா சுத்தி வளைச்சு விஷயத்த சொல்லிடுறாரு மனோஜ். விஜயா அப்படியே இதை கேட்டு உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. நீ பரபரப்பா வந்தப்பே நினைச்சேன்டா பப்பரப்பா மனோஜ், இப்படி ஏதாவது உருப்படாத விஷயத்த தான் சொல்லுவேன்னு அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்க மற்றவங்களும் எதுவும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி மனோஜையும் ஒருத்தரை பார்த்துக்க, உன்னையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மனோஜ் மென்னும் முழுங்கிட்டு இருக்க, என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. டேய் நல்ல கதை விடுறியேடா, நீ எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்துருக்குற, இப்போ இங்கே வந்து உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு கதை விட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு முத்து. ஆமாண்டா எனக்கும் அதுதான் தோணுது, இவனா சொன்னா அம்மா திட்டுவாங்கன்னு இப்படி ஒரு கதையை சொல்றான் அப்படின்றாரு ரவியும். ஆமாண்டா அதே தாங்கிறாரு முத்து. டேய் மனோஜ் உண்மையை சொல்லு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு விஜயா மிரட்டலா கேட்க, அம்மா என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தாம்மா சொன்னாரு, அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா, அவளை கல்யாணம் பண்ணா அப்படின்னு மனோஜ் நிறுத்துறாரு. புரியுதுடா மீனா, இவன் என்ன சொல்ல வர்றான்னு உனக்கு புரியுதா அப்படின்னு முத்து கேட்க, மீனாவும்
ஆ, புரியுதுங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய சொத்து வரும் அதுதானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மனோஜ் பயமும் தயக்கமா எல்லாரையும் பார்த்துட்டு அம்மாவையும் பார்க்குறாரு. பணக்காரங்கன்ற வார்த்தையை போட்டும் இன்னும் விஜயா முகம் அப்படியே இறுக்கமா இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. அதானே பார்த்தேன். என்னடா மனோஜுக்கு இவ்வளவு நல்ல மனசான்னு அப்படின்றாங்க ஸ்ருதி. அப்போ பணத்துக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ற இல்ல அப்படின்னு ரவி கேட்க, ஏண்டா எதையாவது சொல்லி ஏத்தி விடாம கொஞ்சம் அமைதியா இருங்கடான்னு மனோஜ் பாக்குறாரு. என்னடா மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட அப்பான்னு படக்குன்னு திரும்புறாரு. நிஜமாவே அப்படி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அவர் அடிப்படையிலேயே சந்தேகத்தை காட்ட, ஆமாப்பா, ஆனா கல்யாணம் ஆனா அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுமாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மனோஜ் அவர் பார்வையை தவிர்த்துட்டு விஜயா பக்கம் திரும்பி, அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. விஜயா எதுவுமே சொல்லாம முறைப்பா உட்கார்ந்துட்டு இருக்க பப்பரப்பா மனோஜ் பயத்தோட பாக்குறாரு. விஜயா என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க கடைக்கு போய் 108 தேங்காய் வாங்கிட்டு வாண்டுறாங்க விஜயா. மனோஜ் சின்ன சிரிப்போட பார்க்க முத்து அண்ணாமலைன்னு எல்லாரும் குழம்பி போய் பாக்குறாங்க. ரவி ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் அதிர்ச்சியோட விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் சிரிப்போட, அம்மா எதுக்குமா நல்ல இடம் அமைஞ்சா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டியாம்மா? சரி அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, பின்ன அப்படின்னு திரும்புறாரு மனோஜ். உனக்கு இந்த ஐடியா கொடுத்தான் பாரு சந்தோஷ், அவனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த தேங்காயை அவன் மண்டையிலேயே உடைக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல முத்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரவி ஸ்ருதி மீனா அண்ணாமலைன்னு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அம்மா அடிச்சாங்க பாத்தியா ட்விஸ்ட் அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் சிரிப்போட விஜயாவை பாக்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கிறியா? பணக்கார வீட்டு பொண்ணுன்னா அந்த மாதிரி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இப்போ என்னம்மா நான் தப்பா சொல்லிட்டேன், இது ஒரு நல்ல சான்ஸ் தானே அப்படின்னு மனோஜ் கேட்க விஜயா டென்ஷன் ஆகி மனோஜ் கையில் ஒரு குத்து குத்த அவர் கொஞ்சம் தள்ளி போய் உழுவுறாரு. கீழே இல்லைங்க சார்லியே தான். டேய் இதெல்லாம் ஒரு சான்ஸாடா, எவனோ சொன்னான்னு இங்கே வந்து சொல்கிற அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அம்மா பெரிய குடும்பமா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு திட்டுறதுக்கே வார்த்தை கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்காங்க. சேன் அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க. டேய் இப்படிதான் மலேசியா குடும்பம்னு சொல்லி ஒருத்தி உன் மண்டையிலேயே மாவு அரைச்சா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் இவங்க நிஜமாவே பெரிய குடும்பம்டா அப்படின்னு மனோஜும் கோவமா சொல்றாரு. டேய் மனோஜ், அப்படி இருக்க ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல தப்பு இல்லடா, ஆனா சொத்துக்காக கல்யாணம் பண்றேங்கிறியே அதுதான் கேவலம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏண்டா சொந்தமா உழைச்சு உன்னால சம்பாதிக்க தெரியாதாடா, எப்ப பார்த்தாலும் ஷார்ட் ரூட் தானான்னு கேட்கிறாரு முத்து. விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆகி ச்சே அப்படின்னு அங்கிருந்து எழுந்து போக மனோஜ் எதையும் சட்டை பண்ணாம அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு கூடவே எழுந்து ஓடுறாரு. குறுக்கு வந்து அவங்கள மறிச்சு நிறுத்தி, அம்மா 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 இருங்கம்மா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் தேங்காய் எல்லாம் ஓ மண்டையிலே உடைச்சிடுவேன், பணம் வருதுன்னு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க போறியா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை இப்பவே அழிச்சிடு. உனக்கு எப்போ எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ கடையில் பிஸ்னஸை மட்டும் பாரு போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு கோவமா திட்டிட்டு விஜயா அங்கேருந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. நல்லா பல்ப் வாங்கினா அப்படின்னு முத்து சொல்ல மற்றவங்க சிரிப்போட பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாரு. அவர் இவங்களெல்லாம் கோவமா திரும்பி பார்க்க எல்லாரும் சிரிச்சுட்டே வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. மனோஜ் வந்த வேகத்தில் கோவமா வெளியே கிளம்புறாரு. மீனாவோட அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ரேகாவும் சத்யாவும் காலை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துற சந்திரா, ரேகா நீ பெரிய இடத்த பொண்ணு, கல்யாணத்தை இங்கே வந்து சாதாரணமா பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட சொல்றாங்க மீனாவோட அம்மா. ஆன்ட்டி அதுலெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் சத்யாவுக்கும் நடக்க போற கல்யாணமே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ரேகா சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க சந்திரா. சீதாவும் ரேகா பக்கத்துல நின்றுட்டு இருக்க பாட்டி உள்ள இருந்து வர்றாங்க. இது ராசியான வீடுமா, என் புள்ள அண்ணாமலைக்கும் இங்கே தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் இப்போ பாரு 3 பிள்ளை பெத்துட்டான்ல அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க பாட்டி. ஏய் சத்யா, அப்போ உனக்கும் 3 குழந்தை பிறக்குமாடா அப்படின்னு சீதா கேட்க, சும்மா இரு சீதா,
அப்படிங்கிறாரு சத்யா. ஐயோ வெக்கப்படுறான் பாருப்பா அப்படின்னு ஒருத்தர் கலாட்டா பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீதிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பைக் வருது. கொஞ்சம் பைக் சவுண்டை கேட்டு அப்படியே ஷார்ப்பாக அதையே கேட்டுட்டு இருக்க சீதா உடனே பயந்துடுறாங்க. அம்மா, அவரோட பைக் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லு. அவர் எப்படி இங்கே வருவாரு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளர போங்க 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 அப்படின்னு சீதா சொல்ல பைக் சவுண்டு கொஞ்சம் பக்கம் பக்கமாக வந்துகிட்டு இருக்கு. சத்யாவும் ரேகாவும் படக்குன்னு வீட்டுக்குள்ளார போறாங்க. பாட்டி, அவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாது பாட்டி அப்படின்னு சீதா பதட்டமா சொல்ல வெளியே பைக் ஸ்டாண்டு போட்ட சத்தம் கேட்குது. ஏய், குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு வந்த அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்க ஆமா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா. அருண் கரெக்டா அந்த வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரன்ஸ்குள்ள தலையை நீட்டி உள்ளர வர்றாரு. அவரை பார்த்து சீதாவோட அம்மா, சீதா, பாட்டின்னு 3 பேரும் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிற்க அவர் சின்ன சிரிப்போட உள்ளர வர்றாரு. அவர் கொஞ்ச தூரம் நடந்து வர்றதுக்குள்ள சமாளிச்சுக்கிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க சந்திரா. வாங்க தம்பி அப்படின்னு பாட்டியை வரவேற்கிறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க குலதெய்வம் கோவிலுக்கு போறேன்னு சொன்ன, கோவில இந்த ஊருக்கு மாத்திட்டாங்களா அப்படின்னு அருண் சிரிப்போட கேட்கிறாரு. சீதா பயத்துல படார்னு அதிர்ந்து போய் பார்க்க ஆமாப்பா, குலதெய்வம் கோவிலுக்கு தான் போறோம், என்னையும் கூட்டிட்டு போலான்னு இங்க வந்திருக்காங்க. சீதா சொல்ல வேண்டியது தானேங்கிறாங்க பாட்டி. உடனே சீதாவும் சமாளிச்சுக்கிட்டு ஆமாங்க, பாட்டியை கூட்டிகிட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல அவர் எந்த பதிலும் சொல்லாம ஒரு நம்மட்டு சிரிப்போட எல்லாரையும் பாக்குறாரு. உட்காருங்க மாப்பிள்ள, காஃபி எடுத்துட்டு வரேன்னு பரபரக்குறாங்க சந்திரா. இல்ல இல்ல வேண்டாம் அத்தன்னு அருண் சொல்றாரு. தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க சந்திரா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு பாட்டி அவங்கள அங்கிருந்து அனுப்ப பாக்குறாங்க. ஆனா அருண் அதே நம்மட்டு சிரிப்போட எல்லாரையும் பார்த்துக்கிட்டே நிக்க சந்திரா பயத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. உட்காருங்கப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல அவர் சீதாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், எங்கே வைக்கணும்னு வேலைக்காரமா வந்து கேட்க அதெல்லாம் உள்ளர வைக்கலாம் வா அப்படிங்கிற பாட்டி தப்பிச்சேன் பொழிச்சேன்னு அங்கேருந்து நகர பார்க்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவரை உட்கார வைமான்னு சீதாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. வேலைக்காரமாவும் அருணும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே பாட்டி பின்னாடி போகிறாங்க. எல்லாரும் போனதும் அருண் படக்குன்னு சீதா பக்கத்தில் வந்து அவரோட கையை வெடுக்குன்னு பிடிக்க ஐயோ வலிக்குதுங்க அப்படின்னு சீதா லைட்டாக வலியில் துடிக்கிறாங்க. ஊருக்கு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறியா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு அருண் கொடூரமாக கேட்குறாரு. தயவு செஞ்சு கையை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சீதா கையை விடுவிச்சிக்க போராட அந்த பக்கமாக ரூம் பக்கம் போன பாட்டி கொஞ்சம் தள்ளி நின்று மறைவாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்கு. ஏங்க வலிக்குதுங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க ஒரு விரலை மடக்கி சீதாவை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு அருண். அம்மா வர்றாங்கங்க அப்படின்னு சீதா சொல்ல அவர் உடனே கையை விட்டுடுறாரு. மாப்பிள்ள தண்ணி குடிங்கன்னு சந்திரா அவசரமாக கொண்டு வந்து நீட்டுறாங்க. இல்லை வேணாம் அத்தை அப்படிங்கிற அருண், சீதா நீ கிளம்பு வீட்டுக்கு போலாங்கிறாரு. பாட்டி அப்படியே கொஞ்சம் திகிலோட மெல்ல மெல்லமா முன்னாடி நடந்து வர்றாங்க. மாப்பிள்ள கோவிலுக்கு போகணும்ன்றாங்க சந்திரா. நீங்க போயிட்டு வாங்க, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அவ வந்தா போதும் அப்படிங்கிறாரு அருண். தம்பி, கல்யாணம் ஆனா இப்ப என்ன, எல்லா சாமியும் ஒண்ணுதான், கோவிலுக்கு போயிட்டு அவ வருவா, அவ உனக்காக தான்ப்பா வேண்டிக்கிட்டு இருக்கிறா. நான் தான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டேன், கோவிலுக்கு போயிட்டு வருவா, நீ போங்கிறாங்க பாட்டி. அருணுக்கு வயசுல பெரியவங்களா இருக்காங்கன்னு படக்குன்னு எதுவும் சொல்ல முடியாம பாக்குறாரு. என் ஃபோன் சார்ஜரை நீ வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு அருண் கேட்க இல்லைங்கன்றாங்க சீதா. நீ மாத்தி எடுத்துட்டு வந்திருப்ப, உன் பேக் எங்கன்னு கேட்குறாரு அவரு. உள்ளர இருக்குங்க அப்படின்னு சீதா சொல்ல சரி நான் போய் பார்க்குறேன்னு அவரு டக்குன்னு திரும்புறாரு. அவரு திரும்பின சைட்ல தான் சத்யாவும் ரேகாவும் இருக்கிற ரூம் இருக்கு. ஐயோன்னு பதறி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க சந்திரா. சீதாவுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரே பதட்டமாகுது. அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிற பாட்டி, தம்பி அவ பேகு அந்த ரூம்ல இல்லப்பா அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள இங்க இருக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சந்திரா வேற ஒரு ரூம் பக்கமா போறாங்க. சீதா அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சந்திரா வேக வேகமா ஓடி போய் சீதாவோட பேக் எடுத்துட்டு வந்து சீதா இந்தான்னு கொடுக்குறாங்க. அருணும் சீதாவோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அவங்களும் பேக் திறந்து காமிச்சு இந்தாங்க நான் எடுத்துட்டு வரலன்னு சொல்றேன்ல அப்படின்னு காமிச்சிட்டு இருக்க பாட்டி கொஞ்சம் பயமும் பதட்டமா முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு குறுகுறுன்னு பார்வையோட வர்றாங்க. சரி நான் கிளம்புறேங்கிறாரு அருண். மாப்பிள்ள இருங்க இருங்க சாப்பிட்டுட்டு போலான்றாங்க சந்திரா. எனக்கு வேலை இருக்கத்த,
கோவிலுக்கு போயிட்டு அவளை சீக்கிரம் அனுப்பி வைங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அருண். சீதா பதட்டமும் பயமா உறைஞ்சு போய் அப்படியே நிற்க சந்திராவும் பயத்தோட போகிற மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியே வந்த அருண் வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. பாட்டியும் அப்படியே திகில்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பைக் சத்தம் முழுவதுமா மறைஞ்சதுக்கு அப்புறம் சீதா பக்கத்துல வந்து தோல்ல கைய வச்சு கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன், ஏன் திடீர்னு வந்தாருன்னு கேக்குறாங்க சந்திரா. சீதா அப்படியே நின்றுட்டு இருக்க, நீ இங்க வந்தது அவருக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. தெரியலம்மா, அவருக்கு ஏதோ டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல பாட்டி இன்னும் திகிலோட அங்கேயே நிக்கிறாங்க. மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம செய்யறது சங்கடமா தான் இருக்கு, ஆனா சொன்னா அவர் என்ன செய்வார்னு தெரியலையே அப்படின்னு சந்திரா பதட்டமாகறாங்க. அம்மா, முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் பாத்துக்கலான்றாங்க சீதா. ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்ன பாட்டி சீதா பக்கத்துல வந்து, ஏய் என்னடி இது, ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னு சீதாவை திருப்பி கேட்க அவங்க பயத்துல பாட்டின்னு பாக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சீதா சொல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உண்மையை சொல்லு, அவன் இப்படிதான் உன்னை நடத்துறானா, நல்லா பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் பார்த்துக்கிறாருன்றாங்க சீதா. பொய் சொல்லாதடி, இன்னொரு வீட்டில் வந்து ஏதோ ரவுடி கையை பிடிக்கிற மாதிரி உன் கையை பிடிக்கிறான், அப்போ உங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற பாட்டி, அவன் அடிப்பானா அப்படின்னு சீதா கிட்ட கேக்குறாங்க. சீதா எதுவும் சொல்லாம அமைதியா தரைய பார்த்துட்டு நிக்க, சீதா அந்த காலத்துல தான் புகுந்த வீட்டுக்கு போனா புருஷன் மாமியார்னு எல்லாருக்கும் பயந்துகிட்டு இருக்கணும், உங்க காலத்துலயுமா அப்படி இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்க சீதா பதில் சொல்ல வழி இல்லாம நிக்கிறாங்க. பொண்டாட்டின்னா எல்லாத்துக்கும் இறங்கி போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒண்ணுதான், உனக்கான மரியாதைய நீ விட்டு கொடுக்க கூடாது, நீ பயந்துகிட்டே இருந்தா அவங்க உன்னை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி அவன் உன்னை அடிக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்கும் இடம் கொடுக்காத, அப்புறம் அதுவே பழகிடும், உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, எதிர்த்து நிக்கணும், எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற பாட்டி அவங்கிட்ட நான் வேணா போய் பேசட்டுமான்னு கேக்குறாங்க. உடனே சீதா பதறி அடிச்சு, ஐயோ அதெல்லாம் வேணாம் பாட்டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப சத்யா கல்யாணம் தான் முக்கியம், அது நல்லபடியா நடந்தா போதும் பாட்டி அப்படின்னு சீதா சங்கடத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. பாட்டி ஒரு மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அருணோட ஹேபிட்டால. பார்வதி அவங்க வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க, என்ன பார்வதி எதுக்காக உடனே வர சொன்னேன்னு கேட்டுக்கிட்டு விஜயா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பார்வதி சங்கடத்தோட ஒரு இடத்த பார்த்துட்டு திரும்ப விஜயாவை பார்க்க, பார்வதி பார்த்த இடத்த விஜயாவும் பார்க்குறாங்க. அங்கே ரோஹிணி உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோதான், விஜயாவோட முகம் பயங்கர கோவத்துக்கு மாறிடுது. ரோஹிணி மெதுவா எழுந்து நிக்கிறாங்க. எப்போதுமே அவங்க போட்டிருக்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. விஜயா கோவத்துல பயங்கரமா மூச்சு விட்டுக்கிட்டு, இந்த பித்தலாட்டக்காரி எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு கத்துறாங்க. இரு விஜயா, முதல்ல நான் சொல்றத கேளு அவ அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, ஏய் என்ன விளையாடுறியா நீ, என்ன ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்டுட்டு இவளையும் உட்கார வச்சிருக்கிற, இவ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது அப்படின்னு பயங்கரமா விஜயா கத்த. ரோஹிணி அமைதியா பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. விஜயா முதல்ல வந்து உட்காரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க பார்வதி. இவளை வச்சுக்கிட்டு என்ன பேச வேண்டி இருக்கு, முதல்ல இவ கூட நீ எதுக்கு பழகிக்கிட்டு இருக்கிற, இவ என் பையனுக்கு பண்ணின துரோகம் எல்லாம் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு பயங்கரமா கத்துற விஜயா நக்கலோட. என்ன இப்ப இவ உனக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல விஜயா, சொல்றத கேளுங்கிறாங்க பார்வதி. ஒன்னும் தேவையில்லை, இவ முகத்தை பார்த்தாலே எனக்கு தலைவலி தான் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு வெளியே திரும்புறாங்க. ஆன்டி அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, ஆ என்னைவா நீ கூப்பிடுவ அப்படின்னு விஜயா கோவத்தோட திரும்ப, கொஞ்சம் இருங்கன்றாங்க ரோஹிணி. நான் தான் ஃபோன் பண்ணி பார்வதி ஆன்டி கிட்ட சொல்லி உங்களை இங்க வர சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா வேகமா அவங்க கிட்ட வந்து, ஏய் ஆன்டி கீன்டின்னு ஏதாவது சொன்ன, உன் வாயில பல்லு இருக்காது, என்ன அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லடி, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைய வேணா நீ ஏதாவது சொல்லி எப்படியாவது அவனை ஏமாத்தலாம், என்கிட்ட உன் வேலையெல்லாம் பலிக்காது, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜயா கத்திட்டு வேகமா அங்க இருந்து வெளியே போக போறாங்க. விஜயா நில்லு அப்படின்னு பார்வதி அவங்களோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. ஏய் அப்படின்னு அவங்க வேகமா திரும்ப,
ஏன் அவசரப்படுற? முதல்ல அவ என்ன சொல்றான்னு கேளு அப்படின்றாங்க பார்வதி. அவ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு விஜயா கத்த. கோவப்படாத, முதல்ல இப்படி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்வதி. பார்வதியோட கைய படார்னு தட்டி விட்டுட்டு, விடு பார்வதி அப்படின்னு விஜயா கத்த. வான்னு சொல்றேன்ல, வந்து உட்காரு அப்படின்னு பார்வதி சோஃபா கிட்ட போக விஜயா வேறொரு பக்கம் போய் திரும்பி நிக்கிறாங்க. ரோஹிணி, நீயாவது உட்காருமா அப்படின்னு பார்வதி சொல்ல சங்கடமா அப்படியே திரும்புறாங்க ரோஹிணி. விஜயா, உன் கோபம் எனக்கு புரியுது, ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உன்னை வர சொன்னேன். ரோஹிணி என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்கிறாங்க பார்வதி. அந்த கேடு கெட்டவ சொல்றதையெல்லாம் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்கும் போதே, இரு இரு, எல்லாத்துலயுமே அவசர புத்தி தான் உனக்கு. இப்ப நீ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அவ சொல்றத முழுசா கேளு அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயா முதல்ல பார்வதியை தான் பயங்கரமா முறைக்கிறாங்க. அடுத்து அவங்க முறைப்பும் எரிச்சலுமா ரோஹிணியை பாக்குறாங்க. ரோஹிணி மெதுவா 2 அடி முன்னாடி வர விஜயா 2 அடி தள்ளி போய் என்ன சொல்லணுமோ சொல்லி தொலை அப்படின்னு கத்துறாங்க. ஆன்ட்டி, நானும் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு விஜயா திரும்பி பார்த்து கத்துறாங்க. அது எனக்கும் நல்லா தெரியும் ஆண்டி, என்னால இப்படி போராடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் பாவமா சொல்ல, சரி அதுக்கு என்ன பண்ணி தொலைய போற அப்படின்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. நீங்க என்ன மன்னிக்க போறதும் இல்ல, அதான் நான் மனோஜ்க்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படியே விஜயா நம்ப முடியாம திடுக்குன்னு மொழிய விரிச்சு பாக்குறாங்க. ரோஹிணி ஒரு பரிதாப பார்வையோட விஜயாவை பாத்துக்கிட்டு இருக்க. நிஜமாவே போய் தொலைஞ்சிடுவியாங்கிற பார்வையோட விஜயா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி மனோஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அன்னைக்கு லாயர்கிட்டையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப எதுக்காக விஜயாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி சீதா போன இடம் அருணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம்.